இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ் எதெல்லாம்னா ரிவால்வ், ப்ரொஜெக்ட் ஜியாமெட்ரி, விசுவல் ஸ்டைல், சர்க்குலர் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோவில் நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நான் ஒரு டிராயிங் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ஒய் பிளைனில் வந்து டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ட்ரா பண்ண போகிறேன்னா ஒரு ரொட்டேட்டான ஒரு எல் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். லைனை செலக்ட் பண்ணுறேன். ஒரு எல் வந்து ரொட்டேட் பண்ணி போட்ட மாதிரி. இப்போ நம்ம வந்து டைமென்ஷன் 2வது கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பு வரது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து அந்த டைமென்ஷனை கொடுத்துக்கலாம். ஷேப்பு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த பக்கம் லைனுக்கு வந்து நான் 0.75 கொடுக்குறேன். அடுத்ததாக இந்த லைனுக்கு வந்து 0.5 கொடுக்குறேன். இதுக்கு வந்து 2 கொடுக்குறேன். மேலே உள்ளதுக்கு வந்து 1.5 கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ரொட்டேட் பண்ண ஒரு எல் மாதிரி இது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டிராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு லைன் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ரிவால்வ் கமாண்டுக்கு இது யூஸ் ஆகும். அந்த டைமென்ஷனை வந்து இதில் இருந்து ஒரு 0.25 நான் கொடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து ஸ்கெட்ச் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ரிவால்வ் கமாண்டு. இந்த ரிவால்வ் கமாண்டை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ அந்த ப்ரொஃபைல் அதாவே செலக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவால்வ் கமாண்டில் இது வந்து ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்டாக அது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம வந்து இன்னும் ஒரு டிராயிங் வந்து இதில் ட்ரா பண்ண போகிறோம் எக்ஸ்ஒய் பிளைனில். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து இந்த மாடல் ட்ரீயில் வந்து இந்த ஒரிஜினை கிளிக் பண்ணி எக்ஸ்ஒய் பிளைனில் ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து நியூ ஸ்கெட்சுன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நியூ ஸ்கெட்சு க்ரியேட் இந்த நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிராயிங் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வியூவில் போயிட்டு இந்த விசுவல் ஸ்டைலில் எடுத்து இதில் வந்து ஒயர் ஃப்ரேம் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிராயிங்ஸோட எட்ஜஸ்ஸு, கார்னர்ஸு அந்த மாதிரி மட்டும் லைன்ஸை ஒயர் ஃப்ரேமாக இது தெரியும். இப்போ நான் அந்த ஸ்கெட்ச் செக்ஷனுக்கு போகிறேன். போயிட்டு இந்த ப்ரொஜெக்ட் கட் எட்ஜஸை கிளிக் பண்ணி இந்த ப்ரொஜெக்ட் ஜியாமெட்ரி செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம எந்த பிளேனில் டிராயிங் வரைய போகிறோமோ அந்த இடத்துல இந்த சர்க்கிள் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு லைனாக க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். அதுவும் இதேமாரி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணலான்னா இந்த ப்ரொஜெக்ட் ஜியாமெட்ரியில் போய் ப்ரொஜெக்ட் கட் எட்ஜஸ் கொடுத்துட்டோன்னா எல்லா சர்க்கிள்ஸு இந்த லைன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி இதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி ட்ரா ஆகிரும். இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி அடுத்த இதுக்கு மேலே டிராயிங்ஸை நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். நம்ம க்ரியேட் பண்ண டிராயிங்கில் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் வந்து வரையலாம். இந்த லைனை வெட்டுறது மாதிரி வரையணும். அதுக்கு லைன் கமாண்டை செலக்ட் பண்ணுறேன். அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு டைமென்ஷன் கொடுக்குறேன். இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 0.138 கொடுக்குறேன். இந்த பக்கமும் அதே சைஸு கொடுக்குறேன், 0.138. அடுத்து இந்த டைமென்ஷன் வந்து 0.1 கொடுக்குறேன். அடுத்தது நமக்கு வந்து டைமென்ஷனை வந்து ஆங்கிள்லையும் கொடுக்கலாம். அதுக்காக இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன். ஆங்கிள் வந்து 20 டிகிரி கொடுக்குறேன். அடுத்து இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆங்கிள் வந்து 20 டிகிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்ஸோட கலர்ஸ் வந்து பிளாக் கலர் ஆகிட்டு, அப்படி பிளாக் கலரில் மாறியாச்சுன்னா நம்ம இதுக்கு தேவையான எல்லா டைமென்ஷனும் நம்ம கொடுத்துட்டோன்னு அர்த்தம். இந்த முக்கோணத்தை வச்சு நம்ம வந்து ரிவால்வ் கட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்னொரு லைன் தேவை. அந்த ரிவால்வ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் தேவை. அதுக்காக நம்ம வந்து இதில் சென்டரில் வந்து லைன் போட்டுடலாம். இது போட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். நம்ம ரிவால்வ் கமாண்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது ஒருவேளை இது வந்து இந்த ஆக்சிஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகலாம். அப்படி ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த செலக்ட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நம்ம ஆக்சிஸ்க்காக ட்ரா பண்ண அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பூலியனில் வந்து கட்டை கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகியிருக்குது. இதை வந்து நம்ம விசுவல் ஸ்டைலில் மாற்றினா தெரியும்.
இதில் விசுவல் ஸ்டைலில் போய் ரியலிஸ்டிக் இல்லைனா ஷேடரில் கொடுத்திங்கன்னா, இல்லைனா ஷேடட் வித் எட்ஜஸ் கொடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த நம்ம கொடுத்த ட்ரையாங்கிள் வந்து இதில் கட் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல நிறைய ஹோல்ஸ் தேவை. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து நியூ ஸ்கெட்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு அந்த ஹோல்ஸ் வந்து சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வரணும். அதுக்காக நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக சென்டரில் இருந்து 1.5க்கு ஒரு லைன் போடுறேன். இது வந்து டைமென்ஷனில் கொடுக்காம ஃபஸ்ட்டே நான் வந்து இன்புட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் அந்த சர்க்கிள் எடுக்கிறேன். இந்த லைனோட எட்ஜ் பாயிண்ட்டை வந்து சென்டராக எடுத்து 0.5 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டது. இப்போ நான் அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுனால அது தேவையில்லை, அதை டிலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதில் ஹோல் போடணும். அதுக்காக எக்ஸ்ட்ரூட் கமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கட் கொடுக்குறேன். கட் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னே அந்த ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து நிறைய ஹோல்ஸ் தேவை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த சர்க்குலர் பேட்டர்னில் தேவை. நமக்கு பேட்டர்ன் ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபீச்சர் வந்து நமக்கு சர்க்குலர் பேட்டர்னில் வேணுமோ அந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸ் ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரொட்டேஷன் ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6ன்னு கொடுத்துருக்குது. இப்போ 6 ஹோல்ஸ் இதில் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நமக்கு வந்து 8 வேணும்னா 8 கொடுத்துடலாம். 8 கொடுத்தா இதோட ஸ்பேஸ் வந்து சமமாக இருக்கும். மொத்தம் 360 டிகிரியை கரெக்டாக டிவைட் பண்ணி 8 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹோல்ஸ் வந்துடுச்சு. நம்ம ஒரே ஒரு ஹோல் தான் ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணோம். அதே அப்படியே பேட்டர்னாக க்ரியேட் பண்ணி 8 ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணாமலும் நம்ம ட்ரா பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து 8 சர்க்கிளையும் தனித்தனியாக ட்ரா பண்ணணும். இது அப்படி தேவையில்லை. ஒன்று ட்ரா பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் இல்லைனா ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இவ்வளோ ஹோல்ஸ் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிரும். கண்டினியூஸாக இந்த வீடியோ சீரீஸை பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட்டோடெஸ்க் இன்வென்டரை பற்றி கற்றுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.